நீரில் காணப்படும் தாவரத்திற்கு நீர்வாழ் தாவரம் என அழைக்க. நீர் வாழிடம் என்பது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும். இவைகள் இரு வகைப்படும்: நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை யாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். குட்டைகள் நன்னீர் வாழிடங்களாகும். ஏரிகளும் நன்னீர் வாழிடங்கள். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாகும். நீர் தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. நீர் தாவரங்களின் வேர்களை பாருங்க, குட்டையா காணப்படுது. தண்டிலும் இலை பகுதிகளிலும் காற்று அறைகள் அதிகமாக இருப்பதால் இவைகள் நீரில் எளிதில் மிதக்கின்றன. தெரிந்து கொள்வோம். உலகில் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் நீளம். தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. இப்பொழுது கடல் நீர் வாழிடம் பற்றி அறிந்து கொள்வோம். பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு: கடல் பாசிகள், கடல் புற்கள், நில ஈரத் தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள் போன்றவையாகும்.
இப்பொழுது நிலவாழ் இடம் பற்றி அறிந்து கொள்வோம். நில வாழிடங்கள் காடுகள். புல்வெளிகள், பாலைவனங்கள், பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நிலவாழ் இடங்களாகும். நகரங்களும் மாநகரங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நில வாழிடங்களாகும். மனிதன் தான் வசிப்பதற்காக இவற்றை உருவாக்கினான். உலகில் 28% நில வாழிடங்கள் உள்ளன. உதாரணம் ரப்பர், தேக்கு மரம், மற்றும் வேம்பு. படத்தில் நம்ம பார்க்கிற மாஸ்கள் என்ற தாவரம் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன உருவானது. இதுதான் நிலவாழ் தாவரங்களிலே மிக பழமையான தாவரம். இந்த மாஸ்கள் ஈரப்பதம் உள்ள இடங்களை காணப்படும். லிவர்வோர்ட்ஸ் என்ற தாவரமும் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரமாகும். படத்துல நம்ம பார்க்கிறது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள். அமேசான் மலைக்காடுகள் தான் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில பாதியை கொடுக்குது. இந்த அமேசான் மலைக்காடுகள் தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது. பாலைவன வாழிடம். நீரின் அளவு மிக குறைவான உள்ள இடத்தை பாலைவனம் என்கிறோம். இவைகள் பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகளாகும். இந்த இடத்தில் ஆண்டின் சராசரி 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும். பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளன. பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன. கள்ளி தாவரங்களில் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன. அதன் இலைகள் முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன. கள்ளித்தாவரங்கள் வறட்சியை சமாளிக்க தனது தண்டில் நீரை சேமித்து வைத்துள்ளன.
இவைகள் நன்கு வளர்ச்சி அடைந்த நீளமான வேர்கள் கொண்டுள்ளதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. கள்ளி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி. கள்ளி தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோபில்லம், சப்பாத்தி கள்ளி. பாலைவனங்களின் வகைகள். வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மிதவெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள், தெரிந்து கொள்வோம். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணை கண்டத்தில் உள்ளது. இதன் பகுதிகள் ராஜஸ்தான் மாநிலத்திலும், வடமேற்கு இந்தியாவிலும், பஞ்சாபிலும், சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது. புல்வெளி வாழிடம். இவ்வகை வாழிடத்தில் அதிகமாக புற்கள் காணப்படுகிறது. இவை மிகச் சிறியன முதல் உயரமான புற்கள் கொண்டதாக இருக்கும். எடுத்துக்காட்டு புல்வெளிகள். காடுகள். காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமாக மரங்களை கொண்டுள்ளன. வெப்பமண்டல காடுகள். குளிர் பிரதேச காடுகள். மலைக்காடுகள். இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு 25 முதல் 200 சென்டிமீட்டராக இருக்கும். தெரிந்து கொள்வோம். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும். நாம தாவரங்கள் பெற்றுள்ள சிறப்பு தகவமைப்புகள் மற்றும் மாற்றுருக்களை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். தகவமைப்புகள் என்பது
தாவரங்களின் சிறப்பு அம்சமாகும். இப்ப நம்ம பார்க்கிறது பூச்சி தின்னும் தாவரமான வீனஸ் ஃப்ளைட்ராப். இந்த தாவரம் பெற்றுள்ள சிறப்பு தகவமைப்பு மூலம் நைட்ரஜன் சத்துக்களை அது எளிதாக பூச்சிகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. எப்படி அது பூச்சிகளை இலையில் அமர்ந்தவுடன் கொள்கிறது பாருங்கள். நாம் காண்கிற இந்த வெல்வெட்சியா தாவரம் 2000 ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்துக் கொண்டு பல்லாண்டுகள் வாழ்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று அவ்வாழிடத்தில் வாழ்கின்றன. இப்ப நம்ம பார்க்கிற பபாப் மரம் ஆப்பிரிக்காவில் இருக்குது. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய மரம். 22.10 மீட்டர் இதனோட அடிப்பரப்பு. இதோட மரப்பொந்துலயே 25 பேர் வரை நிக்கலாம். அவ்வளவு பெரிய மரப்பொந்து இந்த மரத்துல காணப்படுது. இது மிக அதிக காலம் பூமியில வாழற மரங்கள்ல ஒண்ணா இருக்குது. இந்த பாடத்துல தாவரங்களோட சில சிறப்பு தகவமைப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உதாரணமாக பற்று கம்பி. இந்த தாவரத்தின் சிறப்பு தகவமைப்பு அந்த பற்று கம்பி தான். அது மூலியம் தான் அந்த தாவரம் பற்றி ஏறி மேலே கொடி வளர முடியும். அடுத்து நம்ம பார்க்கிற தாவரத்தோட தகவமைப்பு ஏறு கொடி வகை. இந்த தாவரம் பக்கத்துல கட்டி வச்சிருக்கிற அந்த கயிறு மூலியமா அது படர்ந்து அந்த கொடியானது மேலேறி செல்வதை நாம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கிற சிறப்பு தகவமைப்பு முட்கள். பாலைவன தாவரங்கள்ல இது சிறப்பா காணப்படும். இலைகள் முள்ளா மாறி இருக்கும். இதுதான் பாலைவன தாவரங்கள சிறப்பு பண்பு. பார்க்கிறது கள்ளிச்செடி. பற்றுக்கம்பி, பட்டாணி, பாகற்காய் போன்ற மெல்லிய தண்டுடைய தாவரங்கள் பற்றுக்கம்பியை பெற்றுள்ளன. பற்றுக்கம்பியானது ஆதாரத்தை சுற்றி கொண்டு அத்தாவரங்கள் மேலே ஏறுவதற்கு ஏதுவாக உள்ளது. இனிப்பு பட்டாணி, சிற்றிலை பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. இந்த இனிப்பு பட்டாணி செடியில பாருங்க, சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறி இருக்குது. பாகற்காய் கோணமுட்டு பற்று கம்பிகளாக மாற்றம் அடைந்து அவைகள் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன. பின்னுகொடி. நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளால் நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை. எனவே அருகில் உள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன. எடுத்துக்காட்டு சங்குப்பூ, மல்லிகை.
முட்கள். சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன. இவை பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. அகேவ், அதாவது ரயில் கற்றாழை. இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளது. சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளியில் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளது. காகிதப்பூ. தண்டில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன. கள்ளி வகை தாவரங்கள் பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. நினைவில் கொள்க. ஆணிவேர். முதல் நிலை வேர் செங்குத்தாக கீழ்நோக்கி வளர்ந்து கிளை வேர்களை உருவாக்கும். சல்லிவேர். வேர் கொத்தாக சம அளவு உடையதாக இருக்கும். வாழிடம். ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வாழும் இடம் ஆகும். நீர் வாழிடம். இயற்கையாக நீரை வாழிடமாக கொண்ட தாவரங்கள். நில வாழிடம். இயற்கையாக நிலத்தை வாழிடமாக கொண்ட தாவரங்கள். தகவமைப்பு. ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் உயிரினம் உயிர் வாழ்வதற்கு அதன் அமைப்பிலும் பண்பிலும் பெற்றிருக்கும் மாற்றங்கள். மாற்றுருக்கள். சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படும் மாற்றம் அடைந்த உறுப்புகள். பற்றுக்கம்பி. மெலிந்த தண்டின் மாற்றுரு. பின்னுகொடி. அருகில் உள்ள மரங்களையும் ஆதாரங்களையும் பற்றிக்கொள்ளும் தாவரங்கள். நினைவில் கொள்க. பூக்கும் தாவரங்களில் இரு முக்கிய தொகுப்புகள் உள்ளன. அவை 1 வேர் தொகுப்பு, 2 தண்டு தொகுப்பு. வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது. வேர் மண்ணிலிருந்து நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சுகிறது. தண்டு தாவரத்தின் மைய அச்சின் மேல் நோக்கி வளரும் பகுதிகள் ஆகும். இதில் கணு, கனிவிடை பகுதி காணப்படுகின்றன. இலைகளின் 3 முக்கிய பணிகள். 1.
ஒளிச்சேர்க்கை. 2. சுவாசம். 3. நீராவி போக்கு. தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடம் ஆகும். 2 வகையான வாழிடங்கள் உள்ளன. அவை நீர் வாழ்வன, 2 நில வாழ்வன. தகவமைவுகள். ஒரு தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள். பற்றுக்கம்பி. மெலிந்த தண்டுடைய தாவரங்களை பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு. பின்னுகொடி. மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுகிறது.